இப்போதைக்கு கிட்டத்தட்ட 170 மில்லியன் நம்ம வந்து வேக்சினேட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய பண்ணணும் பிகாஸ் ஆஃப் த பாப்புலேஷன். தமிழ்நாட்டுக்கு அபவுட் 77. இந்த அரசாங்கம் கண்டிப்பாக முனைப்போட இருக்குன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஸ்டாலின் அவர்களாகட்டும், இல்ல அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மந்திரிகளாகட்டும், மீடியா அது மிகப்பெரிய அளவுல ப்ராபகண்டா பண்ணாங்க, ரிலீஜன் ப்ராபகண்டா பண்ணாங்க. இதுல வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் அவர் ஃபெய்த் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராபகண்டா பண்ணாங்க. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் எடுபட்டுது. அதனால வேக்சினேஷன் ஹெசிடன்சி ரொம்ப 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 ஜாஸ்தி. மா சுப்பிரமணியம் வந்து ஒரு ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ அதனால கரெக்ட், ரொம்ப நல்ல சாய்ஸ். அதுவும் இந்த கிரைசிஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து மேயரா, சென்னை மேயரா இருந்த போது நிறைய மிகப்பெரிய அளவுல கிரைசிஸ்லாம் மேனேஜ் பண்ணியிருக்கார். அப்போ யாருமே வந்து நியூயார்க்கை பார்த்து வந்து நியூயார்க்ல வந்து ஒரு அப்படியே ஒரு இது நடக்கிறது, வைப்பிங் அவுட் ஆஃப் தி எத்தனிசிட்டி, வைப்பிங் அவுட் நடக்கிறது, தி என்டையர் பீப்புள் ஆர் எல்லாரும் எவ்ரிபடி பிட்டீட், எவ்ரிபடி ஃபெல்ட் பேட். அதுக்கு கேரண்டி கொடுக்க முடியாதுன்றோம். அதனால தான் ஃபைசர் வரல. பட் தேவர் ஹோல்டிங் செவரல் கண்ட்ரீஸ் அட் ரான்சம். எனக்கு ஏதாவது ஓசியில கொடுத்தீங்கன்னா அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். இதே நான் காசு கொடுத்து வாங்கும்போது அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நான் வாங்குவேன், கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுவேன், சேஃப்கார்டு பண்ணுவேன். இந்த ஒரு மைண்ட் செட் தான் போஸ்டிங்லாம் கொடுக்கும்போது மிக திறமையான ஆசாமிகளை திறமையை பார்த்து எடுத்திருக்காங்க. நமக்கு இவங்க வந்து ஒத்து வருவாங்களா, இவன் நம்ம சொல் பேச்சு கேட்பானா அப்படின்றது இல்லாம திறமையை பார்த்து எடுத்துட்டு வந்திருக்கிறதுனால அதுல ஒரு இன்டென்ஷன் நல்லாவே தெரியுது. இதை வந்து தமிழ்நாடு ஹையஸ்ட் வேஸ்டேஜ் நம்ம பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஏப்ரல் மாசத்துல 12.5%, 12% நமக்கு வந்து 60 லட்சம் டோசேஜ் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் டோசேஜ் வேஸ்ட் பண்ணிருக்கோம். கிரிமினல் வேஸ்டேஜ் இல்லையா அது? கிரிமினல். இதே கேரளா பார்த்து கத்துக்கணும். அதுல எல்லாம் கேரளா நெகட்டிவ் வேஸ்டேஜ். அவன் லாஸ்ட் சொட்டு வரைக்கும் எடுத்து அட்மினிஸ்டர் பண்ணிருக்காங்க. The image of Modi or the Indian country has not been tarnished. It is a vested interest, left liberals and some of the propaganda machinery wants to create this image, but I think that is not happening. On voice videos like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் on voice viewers. Today we have the political analyst Mr. Sriram Shesadri அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க வந்து மோடியோட இமேஜ் எப்படி பாக்குறீங்க? எல்லாருமே சொல்றாங்க இட் இஸ் பீன் டார்னிஷ்ட் ஹெவிலி அப்படின்றாங்க. இங்க கேட்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, ஈவன் அமெரிக்கன்ஸே வந்து கேட்கறாங்க, வாட் இஸ் மோடி டூயிங், ஒய் இஸ் இட் சோ பேட் இன் இந்தியா அப்படின்றது மாதிரி தான் கேட்கறாங்க. ஏன்னா எங்களோட டெலிவரபிள்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ வி ஆர் ஹெவிலி டிபெண்ட் ஆன் இந்தியா ஃபார் ஆல் த டெலிவரபிள்ஸ். ஸோ அந்த இடத்துல எல்லாமே ஸ்டாப் ஆயிருக்கனால நாங்களும் வந்து வி வில் ஹேவ் டு மேனேஜ் அவர் செல்ஸ். எங்களோட ரோட் மேப்பையே நாங்க வந்து சேஞ்ச் பண்ற அளவுக்கு இருக்கு. ஸோ ஆல்வேஸ் கம் பேக் டு அஸ். என்ன ஆயிட்டு இருக்கு இந்தியால, ஒய் இஸ் சோ மச், வாட் இஸ் மோடி டூயிங்? அவரோட இமேஜ் டார்னிஷ் ஆன மாதிரி நீங்க பாக்குறீங்களா? See, there is an attempt to tarnish his image. I wouldn't deny that fact. Okay, but internationally, if you look at French president had said nobody need to teach what India should do. Okay, they know better. இதுல ஒரு கான்ஸ்பிரசி தியரி பார்ப்போம். இந்த கோவிட் வந்த போது who are all hit the most? Western countries like அதுவும் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பவர்ஃபுல் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய அமெரிக்கா, யூகே, பிரான்ஸ், இட்டலி, ஸ்பெயின் ஒரு எக்ஸாம்பிள்காக எல்லாருமே அஃபெக்ட் ஆனோம். பட் இதுல இவங்க தான் அந்த மேக்சிமம் அஃபெக்டட். எங்க ஆரிஜினேட் ஆச்சோ அங்க ஒரு கேஸுமே இல்லை. தே ஆர் நவ் ஹேல் அண்ட் ஹெல்த்தி, நோ கேசஸ் that is been happening. அப்போ இந்தியா ஸ்டெப்ட் அப் and then said okay we will help everybody அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன்ஸ் அமிச்சாங்க, வேணுங்கிற இது பிபிஇ கிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி அமிச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நவ் வென் வி ஆர் ஹிட் வெரி பேட்லி, அப்போ யாருமே வந்து நியூயார்க்கை பார்த்து வந்து நியூயார்க்ல வந்து ஒரு அப்படியே ஒரு இது நடக்கிறது, வைப்பிங் அவுட் ஆஃப் தி எத்தனிசிட்டி, வைப்பிங் அவுட் நடக்கிறது, தி என்டையர் பீப்புள் ஆர் எல்லாரும் எவ்ரிபடி பிட்டீட், எவ்ரிபடி ஃபெல்ட் பேட். Nobody said that oh America is very bad, America is very poor. யாருமே சொல்லல. இது என்னன்னா இந்த வெஸ்டர்ன் ஒயிட் சுப்ரீமசி இததான் வந்து காமிக்கிறது. இந்தியாவில் அதுக்கு உண்டான அந்த சபார்டினேட் மைண்ட் செட், இந்த நம்ம கலோனியல் சபார்டினேஷன்ல இருந்ததுனால அதை வந்து ஒரு தப்பா எடுத்துட்டு போயிருக்கோம் தான் பாக்குறேன். See, this country has the highest population, thickly populated area, and UK வேரியன்ட் வந்து அதுக்கு அடுத்து இந்தியன் வேரியண்டா மியூட்டேட் ஆன போது it is spreading at 15 to 20 times faster. முந்திலாம் வந்து ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு கொரோனா வந்ததுன்னா, if that person who got infected gets isolated in a room, other family members were not getting it. And now the research proves that it spreads to aerosol. Okay,
அந்த ஏரோசால் மூலமா ஒரு ஹவுஸ் ஹோல்ட்ல வந்ததுன்னா நம்ம நிறைய பாக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்குள்ள ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்ததுன்னா அந்த ஹவுஸ் ஹோல்டுக்கு அத்தனை பேருக்குமே வருது. ஓகே, அண்ட் திஸ் டைம் இட் இஸ் பிட் சிவியர். ஸோ அதனால வரும்போது இட் இஸ் நாட் சம்திங் தட் Modi has created this catastrophe. It is a significance of that disease. It's significance of that virus. இதை நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியும்னா ப்ராபபிளி ஒரு 10 to 20% கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியும். பட் இதனுடைய விருலன்ஸ் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் போது I don't think anybody could have, even scientists could not have predicted that this is going to be such virulent, such dangerous, mutation. அது வரும்போது தான் நமக்கு தெரியறது. Only thing is, as I said, if we had continued with the COVID precautions, the social distancing, masking, cleaning ourselves, இதெல்லாம் பண்ணிருந்தோம்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. One place where I think we missed is and the UK and the flight operations stop பண்ணிருக்கணும். The moment we identified the UK variant is spreading faster போது and the people mobility from UK to India முழுக்க stop பண்ணிருந்தோம்னா then we could have probably avoided or postponed. I wouldn't say that we could have totally avoided. We could have postponed this catastrophe. என்ன பொறுத்த வரைக்கும் more in the image tarnishing is a planned one. It is a calculated creation. I don't think this is going to have a major impact. Yeah, it may, even if it has an impact in the 2022 elections or 2024 elections, I don't think that is going to be a major, bottleneck. Internationally, I don't think people are just, it is a purposefully created narrative. I think that narrative will quite significantly change. Another reason why this narrative is coming is everybody thought that Indian economy will go to, become totally chaotic. And we just bounced back than anybody else, including the forward-looking economies like the European countries and US. அவங்களால முடியாததை கூட நம்ம வந்து குயிக்கா பவுன்ஸ் பேக் ஆனோம். கன்சிஸ்டண்டா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜிடிபி growth has been happening. Even before the COVID முடியத அந்த நவம்பர் கிட்ட இருந்து GDP growth started happening. We started controlling our economic downfall நிறுத்திட்டோம். Vaccine manufacturing. India started manufacturing its own vaccine, invented its own vaccine, manufacturing its own vaccine. Yes, இப்போதைக்கு கிட்டத்தட்ட 170-180 மில்லியன் நம்ம வந்து வேக்சினேட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய பண்ணணும் because of the population. But imagine Pfizer has been holding several countries for ransom. You would have seen those reports. South American countries வந்து Pfizer had been demanding a sovereign guarantee, sovereign asserts to be pledged to them. அந்த அளவுக்கு ஒரு atrocious behavior of Pfizer in this sort of a pandemic to make money out of it and then not to hold them liable for their negligence. Nobody is going to question them if the vaccine did not work ன்றதுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த வேக்சின்னால டேஞ்சர் ஆச்சோ இல்ல because of Pfizer's negligence அதை கூட எனக்கு கூடாதுன்றாங்க. January when they came to India for emergency use authorization, they put that condition. Even today Pfizer is not authorized in India only because they still hold that condition that sovereign guarantee should be given, that no legal suit or liability will be passed on to them in future because of using Pfizer's vaccine. India is not accepting that clause. India is saying we will protect you from breakthrough. நம்ம வேக்சின் எடுத்துட்ட பிற்பாடு நமக்கு வந்து அந்த கோவிட் வந்ததுன்னா அந்த லீகல் சூட்ல இருந்து we will give you a protection or we will give you a guarantee. But வேற ஏதாவது டேஞ்சர் சேஃப்டி ப்ராப்ளம் வந்தது, ஃபைசர் போட்டுக்கிறதுனால வேற சேஃப்டி ப்ராப்ளம் வந்தது, இல்ல ஃபைசர் வேக்சின் எடுத்துக்கிறதுனால வேற ஏதாவது ஒரு ஹியூமன் லைஃபுக்கு டேஞ்சர் வந்தது அப்படிங்கிற ஆர் தேர் ஓன் நெக்லிஜென்ஸ் ஆர் இட் இஸ் அ பர்பஸ்ஃபுல் வாட் எவர் தேர் அதுக்கு கேரண்டி கொடுக்க முடியாதுன்றோம். அதனால தான் ஃபைசர் வரல. பட் தேவர் ஹோல்டிங் செவரல் கண்ட்ரீஸ் அட் ransom. அதெல்லாம் வந்து ஈவன் டுடே people can put a conspiracy theory that Pfizer is creating so much of problem in the narrative building and propaganda. இதெல்லாம் வேக்சினேஷன் பத்தல, அது பண்ணல, இது பண்ணல. ஸோ இதெல்லாமே வந்து I would put that as it is a narrative being built by vested interests. The left liberals are building this narrative. I don't think Modi will sail through. He has done so many things in the past. He has gone through the Godra Mar incident எல்லாம் வந்து அவருடைய நேம் எல்லாம் டார்னிஷ் பண்ணால கூட இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஐ திங்க் ஹி வில் செயில் த்ரூ. என்ன பொறுத்த வரைக்கும் இது internationally everybody needs to be united. I think the countries realize that. Forget about what is projected in the media. The countries realize that. That's why
Joe Biden has opened up saying that, we'll send the raw materials. In fact, some of the patents has been waived for next 3 months or 6 months time. And France has given so many things. Germany, Angela Merkel started talking about, India, நாங்க தான் வளர்த்தோம் அப்படி இப்படிலாம் சொன்னவங்க திருப்பி இமீடியட்டா வந்து ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ் அண்ட் பிளான்ஸ் அமைச்சு வச்சாங்க. UAE has responded. And Saudi Arabia and UAE responded very positively, sent so much of cryogenic tankers. Singapore responded. So every international community has responded favorably and then said, look, India stood with us when we were struggling. Today it's time for us to stand with them. I think that is where the international community, the image of Modi or the Indian country has not been tarnished. It is a vested interest, left liberals and some of the propaganda machinery wants to create this image, but I think that is not happening. Okay. அது ஒரு ரிப்போர்ட் வந்ததே தவிர அதை தாண்டி எனக்கு பெரிய அளவில் அது பெருசா ஆகலன்னு தான் நான் தோன்றது. ஓகே, சோ இப்போ வந்து தமிழ்நாடுவை பத்தி ஸ்பெசிபிக்கா ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் சார். அதாவது தமிழ்நாடு ஒடுக்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா வந்து நமக்கு கிடைச்ச வைல்ஸ் வந்து when compared to other states வந்து ரொம்ப கம்மி தான், நம்மளோட பாப்புலேஷன் ஜாஸ்தி. இதை வந்து எப்படி பாக்குறீங்க? இது ஜெனரலா வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. ஓகே, இது வந்து சென்டர் அலோகேஷன் ஆஃப் வேக்சின்ஸ் அப்படின்றதுல இந்த குற்றச்சாட்டு வருது. சென்ட்ரல் அலோகேஷன் ஆஃப் வேக்சின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாசத்துக்கு முன்னாடியே they laid down 2 guidelines. ஒரு கைட்லைன் என்ன, on what basis this will be allocated. It is not by the population. It is 2 major factors. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒன்னு உங்களுடைய கேஸ் இன்டென்சிட்டி, அதாவது எவ்வளவு ஸ்ப்ரெட் ஜாஸ்தி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய கொடுக்கணும். அதாவது இந்த பாஸ்ட் அப்ப பிப்ரவரி மார்ச்ல இந்த கேசஸ் எல்லாம் கிடையாது. இந்த பாஸ்ட் வந்து எந்தெந்த ஸ்டேட்ல நிறைய கான்சென்ட்ரேட்டட் கேஸ் இன்டென்சிட்டி இருந்ததோ அதை ஒரு பேராமீட்டரா எடுத்துக்கிறது. இன்னொன்னு ஸ்பீட் அட் விச் த வேக்சின் இஸ் அட்மினிஸ்டர்ட். இது 2 தான். அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் they added wastage. If you are going to waste, you will be penalized, you will not be given vaccines. இதுதான் கிரைட்டீரியா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராக்கு 1.85 crore, அதாவது 185 மில்லியன் இது வந்து வேக்சின் டோசேஜ் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு அபவுட் 77 மில்லியன் தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, குஜராத்துக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி 165 மில்லியன் டோசஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்க போனா. உத்தரப்பிரதேஷ்க்கு அது மாதிரி 182 மில்லியன் கொடுத்திருக்காங்க. வெஸ்ட் பெங்காலுக்கு 120 மில்லியன். ஸோ இது நீங்க வந்து பொலிட்டிக்கலாவும் சொல்ல முடியாது. பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ்க்கு நிறைய கொடுத்துட்டாங்க, நான் பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ் கொடுக்கலன்ட்டு இல்ல. ராஜஸ்தானுக்கு 155 மில்லியன் டோசஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப என்னன்னா தமிழ்நாட்டில் the vaccine hesitancy because created by the especially the DMK and its allies were pretty high. ஆரம்ப காலத்துல இன்னைக்கு சொல்ற நம்ம வந்து ரொம்ப தலைக்குனிவா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் லைக் டாக்டர்ஸ், நர்சஸ் அண்ட் த ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் 55% பேர் தான் தமிழ்நாட்டில் வேக்சினேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஜனவரி 16 ஓபன் பண்ணப்பட்டது. இன்னைக்கும் 55% தான் வேக்சினேட் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய ஆவரேஜ் வேக்சினேஷன் நம்ம அந்த பப்ளிக் ஓபன் பண்ண பிற்பாடு ஆவரேஜ் வேக்சினேஷன் நீங்க சொல்றீங்களா? அதுக்கு டிஎம்கே தான் காரணம் நீங்க சொல்றீங்களா? அவங்க தான் சொன்னாங்க எங்களுக்கு வந்து இது வந்து விடுதலை சிறுத்தைகளை சொன்னாங்க, எங்களை ஏன் இப்போ நீங்க வந்து சோதனை எலிகளாக பண்றீங்களான்னாங்க. இது வந்து வேக்சின் வந்து நம்ம வந்து பாரத் பயோடெக் வேக்சின் வந்து நம்ம இது ஈவன் பிஃபோர் இட் இஸ் டெஸ்டட் நம்ம வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. நம்மளெல்லாம் வந்து மோடி வந்து நமக்கு பாதுகாப்பா இல்லை சார். தமிழ்நாடு அண்ட் சத்தீஸ்கர் ஆர் த 2 states அன்டில் மார்ச் எண்டு வரைக்கும் கோவேக்சின் கொடுக்கவே இல்லை. மார்ச் மிட்ல தான் தமிழ்நாட்டில் கோவேக்சின் வந்தது. சத்தீஸ்கர்ல இன்னைக்கும் கோவேக்சின் கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, கோவேக்சின் வந்து நம்ம இந்தியனுடைய ப்ராடக்ட், அந்த இந்தியன் ப்ராடக்டை வந்து நம்ம அப்ரூவலே இதுவே வாங்காம அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, அதனால இதை போட்டா டேஞ்சர் அப்படின்னு ஒரு ப்ராபகண்டா. மீடியா தமிழ்நாட்டில் மீடியா அது மிகப்பெரிய அளவுல ப்ராபகண்டா பண்ணாங்க. ரிலீஜன் ப்ராபகண்டா பண்ணாங்க. இதுல வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் அவர் ஃபெய்த் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராபகண்டா பண்ணாங்க. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் எடுபட்டது. அதனால வேக்சினேஷன் ஹெசிடன்சி ரொம்ப 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 ஜாஸ்தி. நம்மளுடைய ஆவரேஜ் இந்த லாஸ்ட் 2 மார்ச்ல இருந்து ஓபன் பண்ணதுல இருந்து இப்ப 2.5 monthsல ஆவரேஜ் டெய்லி அட்மினிஸ்ட்ரேஷன் அக்ராஸ் தமிழ்நாடு ஒரு 750 to 800 மில்லியன் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஆவரேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் அபவுட் 50 to 55,000. அதே
ஈக்குவலன்ட் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு ராஜஸ்தான்ல ஆவரேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் about 250,000. ஓகே, 5 times more than us. அப்ப 5 times more than us நமக்கு வந்து அவங்க வேக்சினேட் பண்ணும்போது அவங்களுக்கு அலோகேஷன் ஜாஸ்தி கொடுக்கணுமா? இங்க கொடுத்து வேஸ்ட் ஆக போறது. ஏன்னா இங்க போட போறது இல்லைன்னும் போது இங்க கொடுத்து வேஸ்ட் ஆக போறது. நம்மளுடைய இது வந்து ஆவரேஜ் இஸ் நாட் ஈவன் இம்ப்ரூவ்டு. நம்ம இன்னும் அந்த 60,000 65,000 தான் இன்னும் இருக்கும். வேற மகாராஷ்டிரால ஒரு நாளைக்கு ஆவரேஜா 500,000 5 லட்சம் வேக்சினேஷன் நடக்கிறது. இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இந்த லாக்டவுன்னால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் ஐ எம் சேயிங் 2.5 months ஆவரேஜ் பர் டே எடுத்தீங்கன்னா 500,000 5 லட்சம் வேக்சினேஷன் நடக்கிறது. நம்ம அதுல 1/10 தான் நம்ம கொடுக்குறோம். 1/10 கொடுக்கும்போது நமக்கு அதுக்கு உண்டான குவான்டிட்டி கம்மியா தான் இருக்கும். அண்ட் வேஸ்டேஜ், தமிழ்நாடு ஹையஸ்ட் வேஸ்டேஜ் நம்ம பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஏப்ரல் மாசத்துல 12.5%. 12% நமக்கு வந்து 60 லட்சம் டோசேஜ் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் டோசேஜ் வேஸ்ட் பண்ணிருக்கோம். கிரிமினல் வேஸ்டேஜ் இல்லையா அது? கிரிமினல். இதே கேரளா பார்த்து கத்துக்கணும். அதுல எல்லாம் கேரளா நெகட்டிவ் வேஸ்டேஜ். அவன் லாஸ்ட் சொட்டு வரைக்கும் எடுத்து அட்மினிஸ்டர் பண்ணிருக்காங்க. 0.5 ml கொடுக்கணும்னா நம்ம ஒரு வியல்ல வந்து 10 ml இருக்குன்னா அது 5 ml இருக்கும். பிகாஸ் 10 டோஸ் இருக்கும் ஒரு வியல்ல. 0.5 ml தான் நமக்கு டோசேஜ் கொடுக்கணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். இட்ஸ் நாட் ஆல்வேஸ் 5 ml. அவங்க கரெக்டா 5 ml அட்மினிஸ்டர் பண்ணி ஒரு 2 வியல்ல 11 இன்ஸ்டெட் ஆஃப் 20 people they have administered 21. 3% they have saved. They have given more people. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம கத்துக்கணும். வேண்டாம், நம்ம அது கூட வேணாம். நார்மல் வேஸ்டேஜ் இருக்கலாம். நேஷனல் வேஸ்டேஜ் வந்து 2 to 3% இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம வந்து 12.5%. அதுக்கு முன்னாடி 17% இருந்தோம் மார்ச்ல. இன்னைக்கும் we are still in 8.33% வேஸ்டேஜ்ல இருக்கும். இதை டிராஸ்டிக்கா கம்மி பண்ணணும். ஸோ இதெல்லாம் இதனால வந்து பாரபட்சமா இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இது வந்து சுப்ரீம் கோர்ட்லயும் ஒரு அஃபிடவிட் கொடுத்துருக்காங்க. when they opened up May 1st வந்து when they opened it up for 50% by central government, 50% state government should buy it. அங்கேயும் வந்து it is not that I have money, I have given you the money, immediately Serum Institute of Bharat Biotech எனக்கு வேக்சின் கொடுன்னு கிடையாது. அந்த அலோகேஷனும் the pro rata basis with whichever formula that central government was using, they should do. இன்னைக்கு தமிழ்நாட்டுல as of today we have about 780,000 இது டோசேஜ் நம்ம கையில இருக்கு. இருந்தாலும் நம்ம 45%, 45,000 50,000 தான் நம்ம வந்து. so we have a 15 days of stock நம்ம கையில இருக்கு. another next weekல இன்னொரு 6 லட்சம் இது டோசேஜ் வருது. by next weekend we will have about 25 lakh டோசேஜ் இருக்கும். 10.5 லட்சம் டோசேஜ் வந்து நமக்கு இதுல இருந்து வருது. May 20th கிட்ட 20th 22nd கிட்ட நம்ம ஆர்டர் பண்ணதுல இருந்து வருது. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைப்லைன் இருந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் முழுக்க, இந்த மந்த் முழுக்க நமக்கு வரதுக்கு பைப்லைன் இருக்கு. ஸோ என்ன பண்ணணும்? இப்போ வேக்சினேஷன் ஜாஸ்தி ஆக்கணும், ஓப்பன் அப் பண்ணி நிறைய பேர் கொடுக்கணும். அப்ப கொடுத்தா அலோகேஷன் நமக்கு ஜாஸ்தி ஆகும். நம்ம இதே 55,000-60,000 இருந்தோம்னா இதே லெவல்ல தான் நமக்கு கிடைக்கும். நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னு நினைச்சா கூட இவ்வளவுதான் கிடைக்கும். எனக்கு லாஸ்ட் 2 questions. அதாவது வந்து நீங்க தான் சொன்னீங்க நம்ம போய் ஆர்டர் பண்ணிருக்கோம்னு. அது சரியான போக்கு தானா? அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும், 50% நம்மளே போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏன் வந்து அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது? so that they know what is happening with the states as well, இல்லையா? அது எப்படி பாக்குறீங்க நீங்க? ஓகே, இது என்னன்னா once again this is state governments demanded that வேக்சினேஷனுக்கு வாங்கறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல ஸ்டேட் கவர்மெண்ட் இன்க்ளூடிங் பிஜேபி ரூலிங் ஸ்டேட் கவர்மெண்ட், நான் பிஜேபி ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தனையுமே வந்து நீ வந்து ஹெல்த் கேர் வந்து ஸ்டேட்னுடைய சப்ஜெக்ட், யூ கேனாட் டிசைட் ஆன் அவர் பிஹாப், யூ கேனாட் பை இட் ஆன் அவர் பிஹாப் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணதுனால ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க. இது எனக்கு என்ன பொறுத்தவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் அது பிடிவாதமா இருந்திருக்கணும், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அது கொடுத்தாங்க. கொடுத்ததுலயும் தப்பு கிடையாது. ஏன்னா அந்த அலோகேஷன் ஸ்டில் இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா வந்து என்கிட்ட தான் நீ மேனுஃபேக்சர் பண்ற, பூனால தான் மேனுஃபேக்சரிங் சீரம் இன்ஸ்டியூட், அதனால வந்து ஐ வில் பே யூ ஃபார் 10 crore டோசேஜ், எனக்கு நீ ஃபர்ஸ்ட் சப்ளை பண்ணி தான் மற்றவனுக்கு கொடுக்கணுன்றது கிடையாது. நீ ஃபுல் பேமெண்ட் கொடுத்தாலும் இந்த ப்ரோரேட்டா பேசிஸ் எப்படி அந்த ஃபார்முலா இருக்கும் அந்த பேசிஸ்ல தான் சீரம் இன்ஸ்டியூட் ஆல்சோ கேன் செல் இட் டு த ஸ்டேட்ஸ். ஸோ இதுல என்ன ஆச்சு? ஸ்டேட் கவர்மெண்ட், சில ஸ்டேட் கவர்மெண்ட் இமீடியட்டா ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்க, சில பேர் லேட்டா ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்க. irrespective of that, the allocation still happens in the 3 criteria சொன்ன பாத்தீங்களா? உங்களுடைய எவ்வளவு டிசீஸ் ஸ்ப்ரெட் எவ்வளவு இருக்கு,
எவ்வளோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆன டெய்லி பேசிஸ், எவ்வளோ ஸ்பீட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், எவ்வளோ வேஸ்டேஜ், இதை 3 பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்னும் அலோகேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இதுலயும். ஸோ இதுல என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ண அந்த ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் 45 இயர்ஸ் அண்ட் அபவ் அண்ட் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், இவங்களுக்கெல்லாம் அக்ராஸ் இந்தியா நான் கொடுத்துட்றேன், மற்றவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அந்த கான்ட்ரவர்சியே இருந்திருக்க தேவையில்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட ஹவ் டன், எல்லாருக்கும் நானே கொடுக்குறேன், நானே ஃபைனலா நெகோஷியேட் பண்ணி இதே ப்ரோரேட்டா பேசிஸ்ல தான் கொடுப்போம். ஆனால் இது கொடுத்ததுனால என்ன வருது, உங்களுடைய பிகாஸ் யூ ஆர் பேயிங் ஃப்ரம் யுவர் ஓன் பாக்கெட், நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவீங்க. ஓகே, வேஸ்டேஜை குறைப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு எது நம்மளுடைய ஹியூமன் டெண்டன்சி தான் இதுல. எனக்கு ஏதாவது ஓசியில கொடுத்தீங்கன்னா அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். இதே நான் காசு கொடுத்து வாங்கும் போது அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நான் வாங்குவேன், கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுவேன், சேஃப்கார்டு பண்ணுவேன். இந்த ஒரு மைண்ட் செட் தான். ஆனா இது ஸ்டேட்ஸ் டிமாண்ட் பண்ணதுனால இது கொடுக்கப்பட்டது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் அதை டேக் பேக் பண்ணி அந்த கண்ட்ரோல் முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கணும். அது பண்ணா தப்பு இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா பிரைவேடைசேஷன்ல என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு கார்பரேட்ஸ், ஒரு டிசிஎஸ் மாதிரியோ, ஒரு இன்ஃபோசிஸ் மாதிரியோ, ஐபிஎம்ஓ, இவங்கெல்லாம் ரிலையன்ஸ் என்ன சொல்றாங்க, என்னுடைய எம்ப்ளாயிஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஐ வில் பே அப்படின்றாங்க. ஓகே, இது ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் வை ஷுட் தே பேர் த பர்டன் ஆஃப் தட்? அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 to 25% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு உண்டான பே இது வந்து வேக்சின் அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வுட் பி போன் பை த கார்பரேட்ஸ். அந்த கார்பரேட் அலோவ் பண்ணணும். அதுல அது வந்து அதுக்கு ப்ராபபிளி சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டு அந்த பிரைவேட் பிளேயர்ஸ் மூலமாக அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும்போது அதனுடைய காஸ்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ஃபார்முலா ரெக்கவர் பண்ணும். ஆனால் வந்து பிரைவேட் பிளேயர்ஸ் பண்றதுல எனக்கு தப்பு இல்லைன்னு தோணுதுங்க. ஏன்னா காசு இருக்கிறவங்களோட என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி போது அவங்க நிறைய பேருக்கு அவங்களுடைய ஃபேமிலிக்கு எல்லாம் போடணும்னு ஆசைப்படும் போது தே கேன் டூ இட். அதனால வந்து அது வந்து எனக்கு தப்பா தோணலை. நிச்சயமா சார். லாஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு கவர்மெண்ட், நியூ கவர்மெண்ட் 4-5 நாள் தான் ஆச்சு பதவி ஏற்று. மா சுப்பிரமணியம் தான் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர். எப்படி பாக்குறீங்க? 4 நாள்ல வந்து ஓரளவுக்கு ரெசனேட் பண்றாங்களா? வாட் ஆர் யுவர் இனிஷியல் தாட்ஸ்? என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? மா சுப்பிரமணியம் வந்து ஒரு ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ அதனால கரெக்ட், ரொம்ப நல்ல சாய்ஸ். அதுவும் இந்த கிரைசிஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து மேயரா, சென்னை மேயரா இருந்த போது நிறைய மிகப்பெரிய அளவுல கிரைசிஸ்லாம் மேனேஜ் பண்ணியிருக்கார். ஸோ வெரி ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர். அதனால அந்த இது சுகாதாரத்துறை அமைச்சராக அவர் வந்தது வந்து ஒரு ரொம்ப டஃப் டயத்துல வர்றார். ஆனால் அவரால் மேனேஜ் பண்ணக்கூடிய திறமை இருக்குங்க அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்தே இல்லை. ஆனா இது கவர்மெண்டோட டெசிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இன்னும் பார்க்கணும், இன்னும் எவ்வளோ நாள் ஆகும். ஏன்னா வந்து இது என்னன்னா இட் வில் ஹிட் பேக். போன வருஷம் வந்து லாக்டவுன் போட்ட போது வந்து லாக்டவுன்லாம் ஏன் போடுறீங்கன்னு கேட்டாங்க. இதே வந்து ஏப்ரல் மாசம் வந்து திமுக வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் லாக்டவுனே இருக்காதுன்னாங்க. பட் நிதர்சன உண்மை லாக்டவுன் வந்து தான் ஆகணும்ன்றது வந்து அதை சப்போர்ட் பண்றேன் நான். ஆனா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அது மாதிரி கொரோனாவில் உயிரிழந்தவளுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும், அவங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய ரெட்டோரிக்ஸ் பேசினாங்க வெளியில இருந்த போது. தயாநிதி மாறன் வந்து சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு பணம் கொடுங்க, பிஎம் கேருக்கு பணம் கொடுங்கன்னா எந்த ஒரு நாடு பிச்சை எடுக்குது, பிரைம் மினிஸ்டரும் பிரதம மந்திரியும் இவங்களும் முதல் மந்திரியும் பிச்சை எடுக்கிறாங்க மக்கள்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா பேசினாரு. ஆனா அதே தான் இப்ப வந்து ஸ்டாலின் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஆஸ் அ கவர்மெண்ட்ல அவர் பண்ணது ரைட்டுன்னு சொல்லுவேன். ஓகே, அவர் வந்து மக்களை நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு கேட்கறதுல தப்பு கிடையாது. ஆனா வந்து திமுகவுக்கு இதெல்லாம் திருப்பி அடிக்கும். ஏன்னா அவர்கள் போன தடவை வந்து பண்ண ப்ராப்ளங்கள். ஆனா இந்த தடவை என்ன ஒரே மைண்ட் செட்ல இருக்காங்கன்னா, மீடியா இஸ் ஃபுல் சப்போர்ட் ஃபார் டிஎம்கே. ஏன்னா வந்து இப்போ வந்து உங்களுக்கு லாக்டவுன் போது நிறைய புலம்பெயரும் தொழிலாளர்கள் போய் சேர முடியலன்னா கூட போன வருஷம் அது இது வந்த போது அதை ஒரு மிகப்பெரிய அளவுல ஊதி பெருசாக்கினாங்க. இந்த தடவை அதை பண்ண மாட்டாங்க. ஸோ மக்கள் மத்தியில இந்த ஒரு ஊடகங்கள் வந்து செய்யக்கூடிய அந்த நெகட்டிவ் ப்ராபகண்டா போய் சேராம இருக்கிறதுனால அவங்க நெகட்டிவ் ப்ராபகண்டாவே பண்ணாம இதை வந்து இந்த அரசாங்கம் ரொம்ப திறமையா ஹேண்டில் பண்றாங்க, ரொம்ப சூப்பரா பண்றாங்கன்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்ற பட்சத்துல இது வந்து மக்களுக்கும் இதை பத்தின ஒரு விஷயங்கள் பெரிய அளவுல தெரிய வராது. அதனால ஒரு சக்சஸா இருக்கலாம். ஆனால் இந்த அரசாங்கம் கண்டிப்பாக முனைப்போட இருக்குன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஸ்டாலின் அவர்களாகட்டும் இல்ல அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மந்திரிகளாகட்டும் இதை வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வரணும், இதை வந்து நம்ம வந்து ஒரு வித்தியாசமா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும்
அப்படிங்கிற ஒரு முனைப்போடு இருக்காங்கன்றதுல மாற்று கருத்தே இல்லை. அதனால சில ஆக்ஷன்ஸ் தெரியறது. சீஃப் செக்ரட்டரியா இறை அன்பு எடுத்துட்டு வராங்க. வெரி ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவர் வந்து நிறைய துறைகள்ல இருந்திருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மா சுப்பிரமணியம் அவர்கள். அந்த மாதிரி உங்களுக்கு வரும்போது அவங்க வேணுங்கிற அந்த அபிஷியல்ஸ் எல்லாம் அதுக்கு போஸ்டிங் எல்லாம் கொடுக்கும்போது மிக திறமையான ஆசாமிகளை திறமையை பார்த்து எடுத்திருக்காங்க. நமக்கு இவன் வந்து ஒத்து வருவாங்களா, இவன் நம்ம சொல் பேச்சு கேட்பானா அப்படின்றது இல்லாம திறமையை பார்த்து எடுத்துட்டு வந்திருக்கிறதுனால அதுல ஒரு இன்டென்ஷன் நல்லாவே தெரியுது. இதை வந்து நம்ம வந்து கை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் கண்டிப்பா தெரியுது. அதனால கண்டிப்பா இந்த அரசாங்கம் வந்து எந்த ஒரு அரசாங்கமே சொல்றேன் சார், தன்னுடைய மக்களை காயப்படுத்தி அதனால வந்து தான் குளிர் காயும் நினைச்சாங்கன்னா அது வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் தான். அந்த அரசாங்கம் இருக்கு. அது கொஞ்சம் இதுல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் டிஃபெக்ட் பாத்தீங்கன்னா கேஜரிவால் மாதிரி வந்து பாலிடிக்ஸ் ஒண்டி பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிற ஒரு அரசாங்கத்தை தாண்டி மற்றபடி ஜென்ரலா டிக்டேட்டர்ஸ் கூட தன்னுடைய பிரஜைகளை பார்த்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா இந்த அரசாங்கம் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டென்ஷன் தெரியுது இம்மீடியட்டா. அதாவது வந்து 3ஆம் தேதி அவங்க 2ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுல இருந்தே ஸ்டாலின் அவர்கள் இதை பத்தி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு உண்டான டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி உண்டான உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்க சொல்லி அதெல்லாம் பண்ணி அவர் பதவி ஏற்ற உடனே ஆர்டர் கொடுத்து நேத்திக்கு அசம்பிளியில அந்த மாதிரி சில இதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி அந்த இன்டென்ஷன் ரியல் இன்டென்ஷன் தெரியுது. இன்னைக்கு கூட வந்து தடுப்பூசிகளை நாங்க வந்து வெளிநாட்டுல இருந்து நாங்க வந்து இம்போர்ட் பண்ண போறோம், அதுக்கு உண்டான டெண்டர் கால் ஃபார் பண்ண போறோம்ன்ற அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ இன்டென்ஷன் கண்டிப்பா தெரியுது. அந்த இன்டென்ஷன் வெற்றி பெற நம்ம எல்லாருமே ஒத்துழைக்கணும், மக்கள் ஒத்துழைக்கணும் அதுல. ஏன்னா வந்து கவர்மெண்ட் ஆள ஒண்டி இதை பண்ண முடியாது சார். லாக்டவுன் போட்டாங்க, 15 days லாக்டவுன். அது ப்ராபபிலி இன்னொரு 15 days எக்ஸ்டெண்ட் ஆனா கூட ஓபன் அப் பண்ண உடனே நம்ம கோஆபரேட் பண்ணலன்னா திருப்பி பேண்டமிக் மிகப்பெரிய அளவுல வெடிக்க போறது. அதனால மக்கள் வந்து இதுக்கு உண்டான கோஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும். பண்ணாதான் எந்த ஒரு அரசாங்கத்தினுடைய ஸ்டெப்ஸுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்கும்ன்றதுனால அது கண்டிப்பா. ஆனா ஒரு இன்டென்ஷன், நல்ல இன்டென்ஷன் தெரியுது. இதை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணணும் அவங்களுடைய ஆர்வம் தெரியுது. அதனால அவர்களுக்கு அந்த வாழ்த்துக்கள். நிச்சயமா சார், நீங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஒண்டியே வந்து இருக்க முடியாது, மக்களும் சேர்ந்து அதுல ஒத்துழைப்பு செஞ்சாதான் வந்து இந்த பேண்டமிக்ல இருந்து வெளியே வர முடியும். எங்களோட வியூவர்ஸ்க்காக கம்ப்ளீட் ஹிஸ்டரி ஆஃப் அதாவது வந்து இந்த கோவிட வந்து டிஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.